பெருங்காயம் எதுல இருந்து தான் வருது? பெருங்காயம் அதுவே பல பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. இப்ப இதோட குணநலன்கள் என்ன? வயிறுல உள்ள அகற்று வாயு அகற்றி, குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் இந்த ஆரோரூட் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். ஓகே. ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது, பழைய சோறு தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தினசரி நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பையினுடைய அழுக்கை அகற்றுதல் அப்படின்னு ஒரு தன்மை உண்டு. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதே மாதிரி சில குரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன், இதுக்கெல்லாம் தண்ணீரில் குழைச்சி லேசாக சூடு பண்ணி குழம்பு மாதிரி ஆக்கி மேலே பத்து போட்டாச்சுன்னா அந்த கட்டி அமுங்கிறதுக்கும், அல்லது சீல் கட்டி இருந்தாச்சுன்னா சீல் வேகமாக வெளியாகிறதுக்கும் இந்த பெருங்காயம் உதவியாகும். இப்போ மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது வயிறு உப்புசமா இருந்தாலும் அந்த மோர்ல பெருங்காயம் போட்டு குடிங்கன்னு சொல்றது, இது எஃபெக்டிவா? வயிறுல காற்று தங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, வயிற்றுல வலி இருக்கிற போது அதெல்லாம் வந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த எபிசோட்ல நம்ம பெருங்காயத்தை பத்தி பேச போறோம். சரிங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அது மண்ணில் விளையுது, அது தெரியும். பெருங்காயம் எதுல இருந்து தான் வருது? பெருங்காயம் அதுவே பல பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. அது உங்களுக்கு எளிதா புரியணும்னா, பெருங்காயம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய பால், லேட்டக்ஸ். அதை காய வச்சு பயன்படுத்துறது தான். சீரகம் உங்களுக்கு தெரியும், பெருஞ்சீரகம் தெரியும், அதுக்கப்புறம் கேரட்டு, இதனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் பெருங்காய குடும்பம். ஆமா, அது வந்து இது மாதிரி அம்பலிஃபரேன்னு பேர், அந்த குடும்பத்தினுடைய பெயர். இதில் உள்ள ஒரு தாவரம் மரம் மாதிரி இருக்கும், அதனுடைய அந்த பால் அதுதான் பெருங்காயமாக நமக்கு வருது. இப்போ ரெசின்கள் அப்புறம் வந்து சாம்பிராணி அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது மாதிரி தான் இதுவும் ஒரு மரத்தினுடைய பால். ஓகே. இப்போ இதோட குணநலன்கள் என்ன? இது குணநலன்கள்னா முதல்ல எல்லாத்துக்கும் தெரியுது வந்து செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும். வயிறுல உள்ள அகற்று வாயு அகற்றி, வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அப்புறம் வந்து மூச்சு பாதையை சீர்படுத்தி, மூச்சு பாதையில பிராங்கியல் ஆஸ்மா, ரெக்கரண்ட் காஃப், அடிக்கடி இருமல் வருதல், இது அடிக்கடி வந்து கோழையோட சளி வருதல், இந்த மாதிரியான நிலைகளில் பிராங்கியல் ஆஸ்மா மாதிரி கண்டிஷன்ல மிளகோட சேர்த்து இதை பயன்படுத்தலாம். பெருங்காயமும் மிளகும் சேர்த்து பயன்படுத்துவாங்க. சில விதமான தோல் நோய்கள் அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது வந்து இதை சரிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய, சைக்கிள்ஸை சீர்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இப்போ வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறதோட கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, சில காலங்களில் வந்து 30 நாளில் வரக்கூடிய அந்த மாதவிடாய் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து 35 நாள் 40 நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். கரு உண்டாயிருக்காது, ஆனால் வந்து மாதவிடாய் வராது. எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பெருங்காயத்தை ஒரு மருந்தாக நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த மாதவிடாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி கொடுக்கறது டாக்டர்? நெய்யில் பொரிச்சு, அதாவது அது வந்து கட்டி மாதிரி இருக்கும், அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் விட்டு அதை நல்லா பொரிச்சு, பெரும்பாலும் வெறும் சட்டிலேயே ட்ரை ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நெய்யில் பொரிச்சா இன்னும் கூடுதல் நன்மை இருக்கும். நெய்யில் பொரித்து பொடி பண்ணி அதை தண்ணீரில் கரைக்கலாம், அப்படி இல்லைன்னா பனை வெல்ல பாகில் கரைச்சி அப்படி காய்ச்சி அது கூட கொஞ்சம் வெந்தய பொடி கலந்து பருக சொல்லலாம். அல்லது பெருங்காய லேகியம்னு ஒன்று இருக்குது. பூண்டு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் வந்து புதினா இலை, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு களி மாதிரி செய்யக்கூடியது. இது மாதிரி செஞ்சும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பெருங்காய லேகியம்ங்கிறது கட்டாயமா எல்லா வீட்டு பெண்களுக்கும் ஒரு காலத்தில் தெரியும். இப்போ வந்து அதனுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது ரொம்ப முக்கியமா எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பையினுடைய அழுக்கை அகற்றுதல் அப்படின்னு ஒரு தன்மை உண்டு. அதை உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைச்சு, அதெல்லாம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது உள்ள கர்ப்பப்பையை பலப்படுத்தி தயார்படுத்தி அடுத்த மாதவிடாய் பூப்புக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப அந்த அளவுக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த பெருங்காய லேகியம் அப்படிங்கிறது வந்து காலையிலையும் மாலையிலையும் இருந்தாச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த உள் உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும் இந்த பெருங்காயம் உதவியாக இருக்கும்.
அதை மாதிரி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது, இதயத்தை பலப்படுத்துறது, வயிற்றில் உள்ள கிருமிகளை நீக்கிறது. முதல்ல குடல்ல இருக்கு ஹெச் பைலோரின்னு சொல்லுவாங்க, ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லிட்டு, அதுதான் பெரும்பாலான அந்த வயிற்றுப்புண்களுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நவீன உலகம் சொல்லுது. அந்த வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், ஈசோபேகஸ் அதாவது உணவு பாதையில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி, இதெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் பெருங்காயத்துக்கு நிறைய உண்டு. அந்த குடலில் மீளாத சில நோய்கள்னு ஒன்று உண்டு. மீளாத நோய்கள்னா இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதே மாதிரி சில குரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன், இதுக்கெல்லாம் பெருங்காயம் அருமருந்தாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, ஆரோரூட் பவுடர் அதை தண்ணியில் கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி, அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கல். என்ன பவுடர் சொன்னீங்க? ஆரோரூட் பவுடர், கூகை மாவு. தமிழ் அதுக்கு பேர் கூகை மாவுன்னு பேர். ஆரோரூட் அது மஞ்சள் கிழங்குடைய ஒரு குடும்பம். ஓகே. இது எப்படி கேரட் குடும்பம்னு சொல்லணும், அது மஞ்சள் குடும்பம். அந்த மஞ்சள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு பேர் கூகை கிழங்குன்னு பேர். ஓகே. நாகர்கோயிலெல்லாம் அப்படியே வீட்டுக்கு வாசல்லே விளையும். அதை எடுத்து அவங்க நல்லா கட் பண்ணி அதை நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி கூகை மாவுன்னு பண்ணுவாங்க. அது கஞ்சியா காய்ச்சி அது உணவாக பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்கு இருந்தால் அந்த ஆரோட்டி மாவு அப்படின்னு வழக்கத்துல சொல்லுவாங்க. ஆரோ ரூட்டுங்கிறது மக்கள் ஆரோட்டி மாவுன்னு சொல்லி பழகிட்டாங்க. கிராமங்கள்ல இன்னைக்கும் ஆரோட்டி மாவு கஞ்சி வச்சு கொடு அப்படிம்பாங்க. ஆரோ ரூட் பவுடர் கஞ்சி. குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் இந்த ஆரோ ரூட் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி வயிற்று புண் ஆத்துறது, வயிற்று கிருமிகளை நீக்கிறது, அதே மாதிரி குடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்துறது, குடல்ல தங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வேகமாக நீக்கிறது, அந்த மாதிரி பெருங்காயம் நிறைய வேலைகள் செய்யும். அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு நீராகாரம் ரொம்ப சிறந்தா செயல்படுதுன்னு இப்போ ஸ்டான்லிலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லாம். அதுல என்ன பண்ணுவோம்னா, நீராகாரம், பழைய சோறு தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தினசரி நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த பலன் கூடுதலாக கிடைக்கும். ஓகே. சில குடலை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பதிலாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு, இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கலைன்னா திரும்ப அறுவை சிகிச்சை பண்றது மாதிரி சில கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ பெருங்காய லேகியம் சொல்லிட்டு நாம கொடுப்போம். அதுல சில மருந்து பொருட்கள், லவங்கப்பட்டை, லவங்கப்பத்திரி, இது மாதிரியான சில மூலிகைகள் அதில் கலந்து செய்யக்கூடிய லேகியங்களும் இருக்கு. அது மாதிரி இந்த பெருங்காயத்தினுடைய நன்மைகள் அப்படிங்கிறது ஏராளம். கட்டாயமாக உணவை செரிமானம் பண்ணி அது குடலினுடைய உறிஞ்சக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெருங்காயத்துக்கு உண்டு. சூப்பர் டாக்டர். இப்போ கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு பெருங்காயம் பயன்படும்னு சொன்னீங்க. ஆனா கர்ப்ப காலத்துல அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதையும் கேள்விப்படுறோம். கட்டாயமா. அதாவது என்னன்னா, நான் எப்படி கரு இல்லைன்னா மாத்திரம் சாப்பிடணும்னு நான் சொன்னேன், அந்த சைக்கிள்ஸ் வர வைக்கிறதுக்கு. அதனால ஒரு அளவிற்கு மேல நம்ம அந்த பெருங்காயம் பயன்படுத்தப்படும் போது முதல் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், முதல் 3 மாதங்கள்ல கரு சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த சமயத்துல எச்சரிக்கையா அதை பயன்படுத்தணும். அது என்ன சொல்றது, ஒரு ஹார்மோன் அல்லாமல் அந்த பூப்பை உருவாக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் உண்டு, அதுல பெருங்காயமும் ஒன்று. சூப்பர். ஹார்மோன் கொடுத்து தான், அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து தான் சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஹார்மோன் இல்லாமலே, ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமலேயே கர்ப்பப்பையை பலப்படுத்தி பூப்பு சுழற்சியை சீராக்கக்கூடிய சில பொருட்கள்ல பெருங்காயம் போடணும். ஓகே. ஸோ அது மாதிரி அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடியதுலையும் சில கட்டிகள்லாம் இருந்ததுன்னா பெருங்காயத்தை நல்ல தண்ணீர்ல குழைச்சு லேசா சூடு பண்ணி குழம்பு மாதிரி ஆக்கி மேலே பத்து போட்டாச்சுன்னா அந்த கட்டி அமுங்கிறதுக்கும், அல்லது சீல் கட்டி இருந்தாச்சுன்னா சீல் வேகமாக வெளியாகிறதுக்கும் இந்த பெருங்காயம் உதவியாக இருக்கும். ஓகே. இப்போ கல்லுப்பு, பொடி உப்பு ஒரு எபிசோட்ல பேசியிருக்கோம். சரி. கல்லுப்பை பதப்படுத்துற முறையும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இங்கேயும் கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம்னு 2 இருக்கு. ஸோ இதுல எதை பயன்படுத்தணும், எது பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயங்கள் இருக்கா? இல்லை, கட்டி பெருங்காயமும் சரி, தூள் பெருங்காயமும் சரி, 2லேயுமே கலப்படம் இருக்கக்கூடியது தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய கிடைக்கும். அதுல பார்த்தீங்கன்னா நம்ம அதுல தூள் உப்பு, கல் உப்புன்னு சொன்னதுல கட்டாயமா அதுல வெளியில போடணுன்றது அவசியம் கிடையாது. அதுல நிறைய கான்ட்ராவர்சிகளா நம்ம பதிவுகளும் நிறைய பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இதுல நம்ம உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னாச்சுன்னா, கல் உப்பு வேறை,
கல் உப்புன்னு சொல்லக்கூடிய கடல் உப்பு, கடல் அமிர்தம்ங்கிறது வேற, டேபிள் சால்ட் அப்படிங்கிறது வேறங்கிறத மறுபடியும் அதில் உறுதிப்படுத்தி. நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. கண்டிப்பா அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு இது சொல்லிடுறோம். இது வந்து நீங்க இணையதளத்திலேயோ அல்லது வந்து சில அறிஞர்கள்ட்டையோ கேட்டாலும் அதனுடைய ஆரிஜின் வேற, இது ஆரிஜின் வேறங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். தெளிவுபடுத்துறது தான் நம்ம வந்து செய்யற வேலை. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா மைதா கலப்படம் செய்யறதாக அதுல வந்து அட்டையிலே போட்டிருப்பாங்க. அப்படியா? இல்ல இன்கிரீடியண்டாகவே இருக்குது அப்படின்னு சில கம்பெனி வந்து அவங்களுடைய பாக்கெட்லயே கட்டி பெருங்காயத்திலையும் சரி, அந்த தூள் பெருங்காயத்திலையும் வந்து அதை வந்து இன்கிரீடியண்டாகவே இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பெருங்காயத்தை நம்ம தவிர்க்கிறது நல்லது. பால் பெருங்காயம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அது வெள்ளை கலர்ல இருக்கும். இல்லைன்னா ஃபுல் வெள்ளையா இருக்காது, வெளிர் மஞ்சள் நிறத்துல ஒரு பெருங்காயம் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்துறது தான் சிறந்தது. அதை தூள் பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சம் நெய் போட்டு வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம்னா அதை வந்து பெருங்காயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி காமன். இதுல வந்து கலப்படம் அப்படிங்கிறது எல்லா பொருட்கள் இருக்கிற மாதிரி, மஞ்சள்ல, மிளகாயில அது இருக்கிற மாதிரி பெருங்காயத்திலையும் கலப்படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய இணையதளத்திலே சில வழிகாட்டுதல் இருக்குது. இப்போ உணவுப் பொருள்ல ஏதாவது ஒரு கலப்படம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்லயே அப்படிங்கிறதுக்கு FSSAI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் வந்து கலப்படம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. இப்போ இந்த பெருங்காயத்தை தண்ணியில போட்டால் கரைஞ்சிரும். ஓகே, அது கரையாம இருந்ததுன்னா அது வந்து அதுல ஏதோ கலப்படம் இருக்கலாம். இப்போ கரைஞ்ச பிறகு அதுல அயோடின் சொல்யூஷன் விட்டாச்சுன்னா ப்ளூ கலர் வந்துன்னா அதுல ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரிஜினல் பெருங்காயத்துல ஸ்டார்ச் கிடையாது. ஓகே, ஸ்டார்ச் இருந்தது அப்படின்னா அவன் வந்து வேற எதையோ ஒன்று கலந்துருக்கிறான் அப்படின்றது அர்த்தம். அதை கண்டுபிடிக்கலாம். இந்த தகவல் எல்லாமே வந்து அந்த இணையதளத்துல இருக்குது. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையும் இருக்கக்கூடிய கலப்படத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் அதுல சொல்லியிருக்காங்க. அதை வேணா நம்ம இதுல இணையதளத்துல கீழே போட்டுடலாம். இல்ல நம்ம இன்னொரு வீடியோ தனியா கூட பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். கலப்படமான பொருட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அது அப்படிங்கிறது தனியா கூட ஒண்ணு பேசலாம். கண்டிப்பா பண்ணலாம். அது மாதிரி நல்ல தூய்மையான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறது மருத்துவ பயனுக்கு உதவியா இருக்கும். சூப்பர். இப்ப கடையில உள்ள பெருங்காயத்தை வாங்கி இந்த நன்மை எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது வேண்டாம். அதனால தூய பொருளை தேர்ந்தெடுப்பது முக்கியம். இப்போ பெருங்காயத்தோட நன்மைகளை நீங்க சொல்லிட்டு வர்றீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிட்டிகை அளவு தான் இப்ப சாம்பார்ல போடுறதா இருந்தாலும் மற்ற உணவுப் பொருட்களை போடுறதா ஒரு சிட்டிகை அளவு தான் போடுறோம். அது ஏன் அந்த அளவு போதும்? அதாவது ஒவ்வொன்றுக்கு வந்து எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, மருந்து பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு எஃபெக்டிவ் டோஸ், லீத்தல் டோஸ்னு ரெண்டு உண்டு. பொதுவா ஃபார்மகாலஜிக்கலா அது உணவுக்கும் பொருந்தும், மருந்துக்கும் பொருந்தும். எஃபெக்டிவ் டோஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எந்த அளவில், எந்த மில்லிகிராம் அளவில் அல்லது எத்தனை கிராம் அளவில் இது எஃபெக்டிவாக வேலை செய்யும், நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை எத்தனை மில்லிகிராம் அளவு பயன்படுத்தினால் உடலுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் டோஸ். ED50 அப்படின்லாம் உண்டு ஃபார்மகாலஜியில். ஸோ அந்த அளவு. லீத்தல் டோஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு மேலே போனாச்சுன்னா நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் உயிருக்கு பாதகம் விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு டோஸ் LD50 சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பெருங்காயத்துக்கும் உண்டு. அப்போ இந்த அளவுக்கு மேலே போனாச்சுன்னா முதல்ல சுவை கெட்டு போகும். ரெண்டாவது அது அந்த அளவுக்கு மேலே போனாச்சுன்னா சில பக்க விளைவுகளும் ஏற்படுத்தும். அதனால குறைந்த அளவு பெருங்காயமே போதுமானது. குறைந்த அளவு பெருங்காயமே வந்து சுவை கூட்டுவதற்கும் மனம் கூட்டுவதற்கும் நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் உதவியாகும். சூப்பர் டாக்டர். இப்ப கர்ப்ப காலத்துல நீங்க பெருங்காயம் சாப்பிடக்கூடாத பெண்மணிகள் முதல் 3 மாதம் அந்த மாதிரி பெருங்காயத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது வரையறைகள் இருக்கா? அதை தவிர மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கே நம்ம கொடுக்கலாம். அது 6 மாதத்துக்கு மேல நம்ம வந்து பெருங்காயத்தை பயன்படுத்த தொடங்கலாம். 6 மாதத்துக்கு கீழே வந்து உரை மருந்துல பெருங்காயமும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்கு. உரை மருந்துன்னு செய்வோம் ஒன்று, அதில் வசம்பு பெருங்காயம்லாம் சேர்த்து உரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. உரை மாத்திரை, அது தாய்ப்பாலை உரைச்சி கொடுக்கறது. அதனால அந்த அளவுக்கு அதனால என்ன நன்மைகள்? குழந்தைக்கு எதிர்ப்பாற்றல் கூடுதல். ஓகே, பெரும்பாலும் குடல்ல இருந்துதான் அந்த வந்து இம்யூன் சிஸ்டம் ஆகட்டும், உடம்புல சில உறுப்புகள் பலப்படுறதா இருக்கட்டும், எலும்பு வளர்ச்சியாகட்டும் நடக்குது. அப்போ அதை வந்து பலப்படுத்துறதுக்கு முதல்ல 6 மாசமும் குழந்தை வந்து வளர வளர அது தயார்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு இந்த உரை மருந்து உதவியாக இருக்கும்.
சூப்பர். எப்படி ஒரு வேக்சின்ஸ் போடுறோமோ அந்த காலத்தில் வந்து உரை மருந்து தான் வேக்சின் பில் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உரை மருந்து அப்படிங்கிறது வந்து பிறந்த 16ஆவது நாளில் சில வீட்டில் கொடுப்பாங்க, சிலரில் வந்து 1 மாதம் கழித்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த 1 மாதம் அத்துக்கு பின்னாடியிலேருந்து ஆரம்பித்து 2 வயது வரைக்கும் நிரம்பும் வரைக்கும் அந்த உரை மாத்திரை அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக அந்த பெருங்காயமும் சேர்த்து கொடுக்கறது நல்லது. சூப்பர். அது மாதிரி இது வேற யாருமே வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அளவு மாத்திரம் பார்த்துக்கணும், எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சூப்பர் டாக்டர். இப்போ மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது வயிறு உப்புசமா இருந்தாலும் அந்த மோர்ல பெருங்காயம் போட்டு குடிங்கன்னு சொல்றது, இது எஃபெக்டிவா? கட்டாயமா எஃபெக்டிவா இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வழக்கமாகவே மோர்ல பெருங்காயம், கல்லுப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை குடிக்கிறது முறை வழக்கம் உண்டு. இந்த மோர்ல பெருங்காயமும் கல்லுப்பும் போட்டு கொடுக்கறது அவ்வளோ நன்மை கொடுக்கும். ஒரு முறை ஒரு விஐபி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தார். வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், வயிற்றில் வலி. நானும் இருக்கிற நவீன மருத்துவர் எங்களோட கூடவே, எங்கள் கிளினிக் இன்டெகிரேட்டிவ் கிளினிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேருமே பார்த்துட்டு அவருடைய மருந்து ஒன்று கொடுக்குறாரு, ரானிட்டிடின் அப்படின்னு ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. நாம சப்போர்ட்டிவா மோரில் பெருங்காயத்தை கரைச்சி கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கொடுக்குறோம். எந்த பெயின் குறைக்கிறதுக்கான மருந்தும் நாங்கள் கொடுக்கல. அது வயிற்று வலி அப்படின்னா ரொம்ப வலியில் இருக்கிறாரு, முகம்லாம் அப்படியே ஒரு சோர்வில் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது 2யும் ரானிட்டிடின் டேப்லெட் 150 மில்லிகிராம் அவர் கொடுத்தார், அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டார். நான் வந்து மோரில் பெருங்காயம் போட்டு கரைச்சி அதை கொடுக்குறோம். ஸோ 2ம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் அந்த வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவர் கிளம்பிட்டார். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, வயிறில் காற்று தங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, வயிற்றில் வலி இருக்கிற போது அதெல்லாம் வந்து உடனடியாக இது குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட்னு பேர். அதாவது இருகல் வலி அல்லது திருகல் வலி அல்லது முறுக்கல் வலி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, ஸ்பாசம்னா என்ன, அந்த காற்றுனாலேயோ ஒல்லாத உணவுகள்னாலேயோ வந்து வயிறு சுருங்கி விரியும் போது ஏற்படக்கூடிய அந்த வலி அப்படிங்கிறது வந்து உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த பெருங்காயம் மோர் கலவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. சூப்பர் டாக்டர். இந்த நம்ம எபிசோட்ஸில் நிறைய உணவுப் பொருட்களை பற்றி பேசிகிட்டே வரோம் டாக்டர். ஒவ்வொன்றும் வந்து புதுசாக இருக்குது. பெருங்காயத்தை பற்றி பேசியிருக்கோம், தெரிஞ்சுக்காத நிறையா விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி, வணக்கம்.